அந்த வகையில் முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்காரங்க லைஃப்பில் யார் மேம் வரப்போகிறா? நீங்கள் கார்டை ரீட் பண்ணி சொல்லுங்கள். இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இவங்களுடைய வழிகாட்டுதல் நம்ம லைஃப்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு குருவை தேடி போகிற மாதிரி இருக்கும், இல்லை குரு அவங்கள தேடி வர மாதிரியும் சில சந்தர்ப்பங்கள் வந்து அவங்களுக்கு அமையும். மேம் இப்போ மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மேஷராசி பெண்களாக இருந்தாலும் சரி, 3 ஆண் நபர்களை அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும்? அப்போ இந்த இளைய நபர் அவங்க வந்து இவங்ககிட்ட பேசியே அந்த ட்ராப்லேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மனக்கட்டுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போவாங்க. அதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போவாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லும் பொழுது மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக அதை பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ரெடிக்ஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த எந்தோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா சொல்கிறீங்க மேம். உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் 100% வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடியுது. ஒரு முருகர் மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காளி மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பர் மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி மேம். மேம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஆன்மீக பரிகாரத்துக்காக என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளில் நம்மளோட தலையெழுத்தையே, அதாவது ஒவ்வொரு ராசிக்காரரினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய 3 நபர்கள் வரப்போகிறாங்க அவங்க லைஃப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறம். அப்படின்னா அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க, எதனால் அந்த நபர்கள் அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க, இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கா போயிடலாம் மேம். சரி, ஓகே. இது நம்ம டாரோ கார்ட்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 நபர்கள் யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். தென் அவங்க ஓகே இந்த நபர் வந்துட்டாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரீடிங் வந்து பார்க்கலாம். அது இன்னும் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக மேம். டாரோ கார்டு ரீட் பண்ணி சொல்லிடலாம். ரொம்ப அருமையாக டாரோ கார்டு ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்குமான அவங்க லைஃப்பில் வரக்கூடிய, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் 1-2 தேதிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நபர்கள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்காரங்க லைஃப்பில் யார் மேம் வரப்போகிறா? நீங்கள் கார்டை ரீட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மேஷராசிக்கு வரக்கூடிய அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து வருவாங்க. குருவினுடைய ஒரு இன்ட்ரோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இவங்களுடைய வழிகாட்டுதல் நம்ம லைஃப்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு குருவை தேடி போகிற மாதிரி இருக்கும், இல்லை குரு அவங்கள தேடி வர மாதிரியும் சில சந்தர்ப்பங்கள் வந்து அவங்களுக்கு அமையும். இந்த செப்டம்பர் மாதத்தில் 1-2 தேதிக்கு அப்புறமாவும் இருக்கலாம், இந்த 1-2 தேதியில் கூட இருக்கலாம். இந்த ஒரு குருவினுடைய அறிமுகம் ஏற்படும். அப்புறம் 2வது நபர் யாருன்னு பார்க்கும்போது, ஸோ அவங்களோட ஏஜில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர், அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ட்ரோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது அவங்க ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் மூலமா இவங்களோட வந்து கனெக்ட் ஆவாங்க. ஒரு ஃபோன் கால்ஸ், இல்லை வேற ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு பேச்சுவார்த்தையில் இவங்களோட வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. இன்னொன்று, இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர், இவங்க ஏஜுக்கும் இவங்களுடைய மென்டாலிட்டிக்கும் இவங்களுடைய இமோஷன்ஸுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரியான இன்னொரு ஆண் நபர். அப்போ இவங்க லைஃப்பில் வந்து 3 ஆண் நபர்கள் தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மேஷராசி பெண்களாக இருந்தாலும் சரி, 3 ஆண் நபர்களை அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும் மேம்?
குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சந்திப்பின் மூலமாக இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அவங்களோட லைஃப்க்கு. ஸோ எதையோ யாரையோ டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க, எனக்கான ஒரு சுதந்திரம் இல்லை, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது, நான் என்னால் 4 காசு சம்பாதிக்க முடியல, அப்படி சம்பாதிச்சா தானே நான் என்னுடைய வாழ்க்கை சுதந்திரமாக வாழ முடியும், ஸோ எனக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே எதுவும் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருக்காங்கன்னா இந்த குருவினுடைய சந்திப்பிற்கு பிறகு இவங்களுக்கு அந்த சுதந்திரத்தன்மை வந்து உருவாகும், அந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நிறைய பேர் வந்து சம்பாதிக்க கூட ஆரம்பிப்பாங்க. ஸோ தனக்கு என்ன தேவையோ அதை தானே செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கிறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. சூப்பர் மேம். குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன அவங்கள விட, அதாவது மேஷராசி நேயர்களை விட இளைய நபரை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிங்க. அவங்க மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ இந்த இளைய நபர் மூலயமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இவங்க மன ரீதியாக ஏதோ ஒரு மனம் ரீதியாக நிறைய குழப்பங்கள் இல்லை கட்டுல இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியாமல், எந்த ஒரு செயலையும் செயல்படுத்த முடியாமல் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது. நான் இந்த ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ நான் வீட்டிலையே இருக்கிறேன், இல்லை நான் இப்போ எந்த ஒரு ப்ரொஃபைலில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் அங்கேயே இருக்கிறேன், அதை தாண்டி நான் போகலை, அதை தாண்டி நான் எதுக்கும் ஆசைப்படலை. ஸோ அப்படியான ஒரு மனம் ரீதியான ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இளைய நபர் அவங்க வந்து இவங்ககிட்ட பேசியே அந்த ட்ராப்லேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மனக்கட்டுலேருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போவாங்க. அதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போவாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ஃப்ரீடமை நோக்கி வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு ஏற்படும். அப்படியான ஒரு விஷயத்தை இந்த நபர் அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. சூப்பர் மேம். அப்போ மேஷராசி நேயர்கள் வந்து இதுதான் என்னோட உலகம் அப்படின்னு வச்சிருந்தாலும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக அந்த இளையவர் இருப்பார். இவருக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஒரே ஏஜ் குரூப்பில் வரக்கூடிய அந்த நபர் வந்து என்ன விஷயங்களை கொடுப்பார்? ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன கொடுப்பாருன்னா, இவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கத்தை கொண்டு வருவாங்க. அப்போ சில பேருக்கு வந்து இவங்களை பிடிச்சி போயிட்டு இவங்களோட இமோஷன்ஸ் மென்டாலிட்டி எல்லாம் பிடிச்சி போயிட்டு ஓகே இவங்களோட ஒரு கொலாபரேஷன் வந்து நம்ம பண்ணலாம், இவங்கக்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். சில பேருக்கு இன்வெஸ்டர் வருவாங்க, சில பேருக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு நியூ பிகினிங் இவங்களுக்கு உருவாகும், ஒரு சாலிடான ஏதோ ஒரு புதிய தொடக்கத்தை வந்து செய்வாங்க. இல்லை இவங்க வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கையை புதுப்பிக்கணும், வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரணுன்ற போது அந்த டைமில் அந்த நபரனுடைய ஒரு இமோஷனல் சப்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு பெனிஃபிட் அந்த நபர் மூலமா இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சூப்பர் மேம். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பொக்கிஷமான மாதம் அப்படின்னே மேஷராசிக்கு சொல்லலாம். 3 விஷயம் ஜாக்பாட்டாக அமைய போகுது. 3 நபர்கள் வந்து அவங்க லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். எல்லா ராசி நேயர்களுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்டை ரீட் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய அந்த நபர்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக மேம் டேரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்? ஜென்ரலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு குலதெய்வம் வந்து எந்த குலதெய்வமாக இருக்கும், ஆனா பெண்ணா, அது தெரிஞ்சுக்கலாம். நான் எந்த தெய்வத்தை வணங்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எந்த தெய்வ வழிபாடு, எந்த பரிகார முறை மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து வருவாங்க, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தில் ராசிலாம் என்னன்னு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்போ நேமை வச்சு கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரெடிக்ஷன்றது வந்து அவங்க மனசில் ஒரு கேள்விகள், அந்த எனர்ஜியில் அவங்க மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே கிடைக்கும். அந்த பதில்களில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அப்படி நல்லதாக இருக்கணும், நல்ல பதில் வரணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கான சிறப்பான சொல்யூஷன் என்ன, அதாவது ரெமடி மாதிரியான சொல்யூஷன் என்னன்றதும் இந்த டாரோ கார்டு மூலமா நம்ம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். அப்போ ஒவ்வொரு ராசியினரும் அவங்களுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஜாதகம் இல்ல, ராசி நட்சத்திரம் தெரியல, பிறந்த தேதி தெரியலன்னாலும் நம்ம டாரோ கார்டு ரீட் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் டேரோ கார்டு ரீட் பண்ணணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரா மேமை நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் கார்டு ரீட் பண்ணி மேம் சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி சார்.